மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு போவோம்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் அந்த வீடியோவில். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு, ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதோ கார்ட்டூன் வீடியோவும் ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அவசரமாக ரெடி பண்ணேன். ஏன்னா மார்னிங் வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கொடி இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஊரில் இருந்து கிளம்புனோம். அதனால் நைட்டு 10 மணி ஆனால் ஆயிடுச்சு அங்கே பஸ் ஏறுறதுக்கே. அதனால் வந்து சேர்றதுக்கோ லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பி ஒவ்வொன்றா வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்க்க டைம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா முடிகிற மாதிரி ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் ரெடி பண்ணி. இந்த எபிசோடில் லட்சுமி ராணி அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ அந்த எபிசோடு உங்களுக்கு பாருங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கார்ட்டூன் வீடியோவில் ஃபேஸ் காட்ட வேண்டிய கிரியேட்டர் வந்து ஃபேஸ் காட்ட வேண்டிய சுச்சுவேஷன்னால உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸோ ஒரு நிமிஷம் அந்த பேசும்போது ஒரு நிமிஷம் வந்துடுது. 10 செகண்ட்ஸ் தான் காட்டணும்னு வர்றது பேச, பட் டைம் இழுத்துருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது பர்த்டே விஷஸ், கல்யாண நாள் விஷஸ் இந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இதில் பர்த்டே விஷஸ் பண்ண மாட்டேன். நான் இது ஸ்ரீ டுன் கிராஃப்ட் ஜுவல்லரி இது இருக்குல்ல, ஸோ அந்த இதில் வேணால் நான் உங்களுக்கு பர்த்டே விஷோ கல்யாண நாள் விஷஸோ எதுனாலும் நான் அதில் உங்களுக்கு நான் விஷஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த சேனலை நீங்கள் நோட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு விஷஸ் பண்ணுறேன். கரெக்டாக டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் நான் போட்டுடுறேன். அவ்வளோதான் மக்களே, தேங்க்யூ. என் போன்ல வேற சார்ஜ் இல்ல. தயவு செய்து ரிமோட்டை புடுங்க. அதராகவே எனக்கு கோவம் வரும். எனக்கு பிடிச்ச ஷோ பாத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து ரிமோட்டை விடு. பெரியம்மா போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க? ராகினி கிட்ட சண்டை போடாதீங்க, அவளை பத்திரமா பாத்துக்கிடுங்கன்னு சொன்னாங்கல்ல. நீங்க இப்ப என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மண்டை ஓட்டே ஆயிரும் பாத்துக்க. ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு ரிமோட் சொல்லிருக்கு. எனக்கு இன்னும் 1 மணி நேரம் முடியல. முடிஞ்ச அப்புறம் தருவேன். சும்மா பெயர் பாத்துக்க, இல்லைன்னா மண்டையை உடச்சு விடுவேன். உங்க வீட்டுல இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பண்றீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி பண்ணவே மாட்டீங்க. பாசமா இருப்பீங்க. இப்பலாம் என்கிட்ட இப்படிதான் கோவப்படுறீங்க. வாங்கக்கா உங்க வச்சுக்கா. நான் பேச மாட்டேன். ஏய் ராகினி, ஏன் எதுக்கு அழுவுற? என்னாச்சு? இப்ப சந்தியா அவளை விடு. அவ பேச மாட்டாளா, அழுதுகிட்டு போறா போட்டோம். போங்க, நான் அந்த வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா வர வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். போ. உன்னை யாரு இப்ப போவாட்டானுங்க பிடிச்சு வச்சிருக்கா? ரொம்ப பண்றா. சின்ன பிள்ளைன்னு பார்த்தனா வர வர ஓவரா பண்றா. எங்க அம்மா அந்ததா சொல்லி கொடுப்பேன் பாருங்க. இவ ராகினி நீ இரு. இவ சோனி யாரு இப்படி பண்ற? சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதோ? இவ நீயே சொல்லி சந்தியா. கரண்ட் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல போயிருச்சுல. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ரிமோட்டை கொடுன்னு வந்து நிக்கா. எனக்கு செல்லுல சார்ஜ் இல்ல. சார்ஜ் இருந்தா கூட சரி போனா போதுன்னு விட்டுருவேன். செல்லுல சுத்தமா சார்ஜ் இல்ல. கரண்ட் இப்பதான் வந்திருக்கு. வந்தது நான் யூஸ் பண்றேன். அவ எனக்கு தான் வந்து நிக்கா. என் டைம் முடிஞ்ச அப்புறம் உனக்கு தாரேன்னா அதுக்குள்ள இழுதிக்கிட்டு போறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அம்மா போகும்போது என்ன சொல்லிட்டு போனா? ராகினிய பத்திரமா பாத்துக்கிடுங்க, சண்டை போடாதீங்கன்னு சொன்னால. இப்ப நானா சண்டை போட்டேன்? அவ தானே கோச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு போறா, பேச முடியேன்னு. போனா போட்டோம், நமக்கு என்ன? கொண்ட வரி மொட்டை சின்ன பிள்ளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. வரான் வந்த இடத்துல இப்படியாவ சின்ன பிள்ளைய அளவு. இப்ப ஆமா, உங்களுக்கு எல்லாம் தந்தா குட் கேர்ள், தரமுண்டேன்னு சொல்லிட்டா பேட் கேர்ள். அதானே நியாயமா பார்த்தா நான் தான் சொல்லணும் பேட் கேர்ள் நீனு. எப்படி எல்லாம் அடம் பிடிச்சு ஏமாத்தி அழுவுற? உனக்கு மட்டும் தான் அழ தெரியுமோ? எங்களுக்குலாம் அழ தெரியாதோ? முதல்ல ஓடுத ஸ்கூலுக்கு உங்க இருக்கு. எங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்க பாருங்க. இவ சோனி நீ பேசுறது ரொம்ப தப்புவே. இப்ப என்ன இவளுக்கு ரிமோட்டை கொடுக்கணும் அவ்வளவுதானே? இந்த அப்படி நீயே வச்சுக்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அழுது நாடகம் நடிச்சிரு. இவ சோனி நில்லுவே. இந்த வெங்காயத்தோட நான் அதுக்கு தான் வந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து உடைங்க. நானும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எவ அம்மா கோயிலுக்கு போயிருக்கா, சாப்பாடு செஞ்சு நம்ம தான் சாப்பிடணும்னு இருக்கா. எல்லாரும் ஒழுங்கா வேலை செஞ்சு சாப்பிடுங்க. 2 பேரும் சண்டை போடாம இருந்துன்னு சொன்னல. இப்ப என்ன நீ ஒண்ணும் செய்ய மாட்டேங்க? அப்ப திங்கிறதுக்கு வர மாட்டேங்க சோறுதுங்க. எனக்கு சோறு ஒண்ணும் வேண்டாம். நான் பட்னியாவே இருந்துக்கிடுறேன். நீங்களே செஞ்சு நீங்களே தின்னுங்க. ராகினி நீ டிவி பாரு, அக்கா சமைச்சிட்டு வரேன். அவ அன்னைக்கு சோத்துல கைய வைக்கட்டும், கைய வெட்டிடுறேன். சோனி அக்காக்கு நான் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல தானே. நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன். நீ வேற வெறுப்பேத்தாதப்பல. உங்க ஒருத்தருக்கு ஒன்னே பிடிக்காமலாம் இல்ல கிடையாது. அதான் ரிமோட் வந்துருச்சுல, நீ பாட்டுக்கு டிவி பாரு, நான் சமைச்சிட்டு வரேன். சரி.
இருக்கு. என்னைய பிடிக்கலன்னு நினைக்கேன். சின்சான் பாப்போம். என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எந்த ஆளையும் போயிடலாம் போல தோணுது. கடுப்பா இருக்கு. முன்னாடிலாம் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பா, இப்பெல்லாம் ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிட்டாலும் திமிர் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னப்பா சோனி தனியா உட்கார்ந்து பணாத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? சும்மா தான்பா, வெறுப்பா இருக்கு. நீ எங்க போயிட்டு வர? நான் கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வரேன். வீட்டுல சர்ப்பு கிருப்பு ஒண்ணுமே இல்ல, துணியெல்லாம் தெரியாம ஊற வச்சுட்டேன். கடைசியில பார்த்தேன்னா சோப்பு இல்ல சர்ப்பு இல்ல ஒண்ணும் இல்ல. தண்ணியில முக்குன அப்புறம் தான் பார்த்தேன். அதான் போய் சோப்பாவது வாங்கிட்டு வந்து துவைப்பம் துணியன்னு நினைச்சுக்கிட்டு சோப்பு வாங்க போனேன். அம்மா நீ எங்க இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்க? அதுவும் தனியா பைத்தியங்களா பெணாத்திக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்ப. பெசட்டுக்கு காலேஜ் திறந்தா காலேஜுக்காவது ஓடிடலாம். இப்போ வேற செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க. என்ன பண்ணனே தெரியல, எனக்கு கிறுக்கு பிடிக்குது. அதான் வீட்டில் ஒரு குட்டி சாத்தா ஒன்று வந்திருக்கேன், அதனால எனக்கு ரொம்ப டென்ஷன் பே. யாரு? ராகினியா? சரி, அது நல்ல பிள்ளைன்னு சொல்லுவேன். இப்போ என்ன டென்ஷன் ஆகிற அந்த பிள்ளைய பத்தி? ஐயோ, இப்போ ரொம்ப ஓவரா பண்ணுதுவே. அதே அந்த பிள்ளை ஒத்தையிலே இருக்குல்ல, அதனால செல்லமா வளர்ந்துருக்கும், அதனால அப்படிதான் இருக்கும். செல்லம் ரொம்ப தான் செல்லம், ஓவரா பண்ணுது. பெருமைலாம் என்ன குறைச்சலும் தெரியுமா? அந்த பிள்ளை எங்களை என்னென்ன குறைச்சிட்டியாவளோ அது எல்லாம் பண்ணுது. அதை மட்டும் கண்டிக்க மாட்டாவ, நம்மளதான் குறை சொல்லுவாவ. அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோவமா வருது. ஏன் உங்க அம்மா திட்டாவளோ? இல்ல எங்க அம்மா பெருமை எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காவ. எங்கேயோ தூரமா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காவ. மதுரை பக்கமா தூத்துக்குடி பக்கமா எங்கேயோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. வரதுக்கு நேராவும் நீங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு பத்திரமா சண்டை போடாம இருக்குன்னு சொல்லிட்டு போனாவ. நம்ம வீட்டுல இங்க கரண்ட் வேற போச்சா, அது ரிமோட்டுக்கு சண்டை போட்டு கிடக்குது அந்த பிள்ளை. எனக்கு வேற போன்ல சார்ஜ் இல்ல. சார்ஜ் இருந்தாலும் அதை ரிமோட்டை கொடுத்துட்டு நான் மட்டும் போன் நோண்டிட்டு கிடப்பேன். போன்லயும் சார்ஜ் இல்லாத கடுப்பா இருக்கு. நம்ம ஏதாவது வச்சு பார்க்கலான்னு பார்த்தா அதை சிஞ்சானு சொஞ்சானு ஒரே என்னத்தையாவது பொம்மை படத்தை பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குற வயசா நமக்கு? நம்ம ஒரு பாட்டு சேனல், காமெடி சேனல், ஏதாவது ஷோ, காமெடி ஷோ, இந்த மாதிரி ஏதாவது படம் கூட ஏதாவது பார்ப்போம். அது ஒன்றும் பார்க்க விட மாட்டேங்குது, ஓவரா பண்ணுது. அதெல்லாம் தப்பின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாலே ரிமோட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பாவம் சோனி. சரி, அப்ப எங்க வீட்டுக்கு வா, அங்க வந்து டிவி பாரு. டிவி பாக்குற இன்ட்ரெஸ்டே போச்சு போ. சரி வா, நான் துணி துவச்சிட்டு இருக்கேன், நீ கதை பேசிக்கிட்டு எனக்கு கம்பெனி கொடு. அப்படிதான் பண்ணும் போல. சரி வா, அப்ப போகும். ஒத்தைக்கார பிள்ளைனா இப்படிதான் அடம் பிடிக்குமா எங்க அம்மா சொல்லுவாவ. அதுக்கு நீ இப்படிலாம் இருக்க கூடாதுமா. சரி, வர வர அவளை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, யானே தெரியல. ஒரு பக்கம் பாசம்லாம் இருக்கு, அதுக்கிட்டு பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படி பண்ணும்போது கோவமா வருது. மண்டையில நறுக்குன்னு கொட்டிடலாமான்னு இருக்கு. அப்புறம் எங்க பெரியப்பட்ட மாட்டி விட்டுருவா. எங்க அம்மா வேற என்னையதான் தூக்கி போட்டு மிதிப்பா. அதனாலதான் சும்மா விட்டுட்டு வந்துட்டேன். எல்லாம் சீக்கிரம் ஓடியாங்க, பஸ் வந்துட்டு வரேங்க. ராணி வா, நம்ம போய் முத பஸ்ஸை பிடிப்போம். இவ்வளவு வரட்டும் பொறுமையா ஆடி அசைஞ்சு. நம்ம போய் டிரைவரையாவது நிப்பட்ட சொல்லலாம்ல. ஓடியா ஓடியா. இதுக்குதான் சொன்னேன் நம்ம மட்டும் போவோன்னு. கேட்டாலா இவா? இப்ப பின்னங்கால் பெடரில தட்ட ஓடிட்டாடாக்கா. சீக்கிரம் ஓடியா, சீக்கிரம் ஓடியா. இன்னைக்கு பஸ்ஸை விட்டோம், இங்கேதான் கிடக்கணும். அப்புறம் மெதுவா போ லட்சுமி. எப்படியும் பஸ்காரன் கொஞ்சம் நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் ஆளை ஏத்திட்டு தான் போவான். நீ போய் பஸ்ஸுக்குள்ள போய் உளுந்துறாதம்மா. இடம் பிடிக்காண்டாமாளா நீ சொல்லுவா. என்னாலலாம் கொஞ்ச நேரம் கூட நிக்க இட மாட்டேங்குது. அவ்வளவு தூரம் போனா போய் இடம் பிடிக்காண்டாமா. சீக்கிரம் வா. நம்ம மட்டும் வந்திருந்தா அழகா பஸ்ல ஏறணுமா இறங்கணுமான்னு ஒரு 10 ரூபா செலவு பண்ணி போயிருக்கலாம். இவங்கள கூட்டிட்டு வந்தா வழங்கவா செய்யும்? சொன்னா யாரு கேக்கா? ஒரு பேச்சும் கேட்கலன்னா அனுபவிக்க வேண்டியதுதான். அட பொறுமையா போ பெரிய பொண்ணு. எப்படியே லட்சு நமக்கு இடம் பிடிச்சு வச்சிருக்கோம். அடா நான் அதுக்கு ஒன்றும் வேகமாக வரல. வடை சூடாக இருக்கும் போதே லட்சுக்கும் ராணியக்காக்கும் கொடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு தான் வேகமாக வந்தேன். வடை சூப்பராக இருக்குல்ல? ஆமா ஆமா, செம்ம டேஸ்ட். அதுலயே நின்று சாப்பிட்டு இருந்தானா கொஞ்சம் சட்னி ஊற்றி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். வான்னு அவசரப்பட்டுருச்சு லட்சு. கடைசியில் சட்னி ஊத்தாம அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. பருப்பு உடனே கல் போல தானே இருக்கும். இந்த பருப்பு உடம்பு மட்டும் நல்லா சாஃப்டா இருக்கு, திங்கிறதுக்கு அழகா இருக்கு. இனிமே வாங்கினா பருப்பு உடனே இதுதான் வாங்கணும் பத்துக்க வெளியே வந்தேன்னா. ஆமா, இது சட்னி வச்சு சாப்பிடறதுக்கும் டேஸ்டா தான் இருக்கு. எங்க வீட்டுக்கார அடிக்கடி வேலை முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வருவாரு 2-3. இவ தாரணி தூங்கிடுவாளா, அவ பங்கையும் சேர்த்து நான் தான் திம்பேன். நல்லா இருக்கும். ஒரு சில நாள் அவர் கொண்டு வர சட்னி கெட்டு போயிடும். நல்லா இருக்கும்போது டேஸ்டா இருக்கும் பத்துக்க. சுட சுட கொண்டு வருவாரு. ஒரு சில நாள் ஆறி நாரி போய் கொண்டு வருவாரு. எங்கேயும் எவா வீட்டுக்கும் போயிட்டு வருவாரு என்னமோ தெரியல, ரொம்ப லேட்டா கொண்டு வருவாரு. அப்ப நல்லா இருக்காது. என் வீட்டுக்காரர் ஒரு நாள் இப்படி வாங்கிட்டு வந்தது இல்லையே. கேளு உன் புருஷன் அது வேணும் இது வேணும்னு கேளு. ராத்திரி வரும்போது வாங்கிட்டு வான்னு. அப்பதான் வாங்கிட்டு வருவானுவேன். இல்லாட்டினா ஒன்னும் வாங்கி தர மாட்டானோ, அவனோட கடையில தின்ட்டு வந்துருவானுவேன். அதுக்குதான் லேசா சொல்லி வைக்கணும். என்னத்தை சாப்பிட்டாலும் எனக்கும் வாங்கிட்டு வந்துடணும்னு. அதனாலதான் எனக்கெல்லாம் கிடைக்குது தெரியுமா. எல்லாம் அங்க என்ன பேச்சு வண்டி இருக்கு, வந்து வண்டியில யாருங்களா? லட்சம் இருந்தா வாரம். எல்லாம் சீக்கிரம் ஓடியா, இடம் பெற போகுது. சீக்கிரம் வண்டியில யாருங்கம்மா? எவ்வளவு நேரமா வாசல்ல தொங்கிக்கிட்டே இருப்பீங்க? இந்த உள்ள
வந்துட்டோம். எக்கா நீ சீக்கிரம் வா, படியில தொங்காம அவ்வளவு வருவாளுவே. அவளோட இடத்த பிடிச்சாச்சு. அவளுக்கு படியிலே நின்று தொங்கி லாஸ்ட் சீட்ல தான் இடம் கிடைக்கணுமே, அங்கதான் போகணும். வேற வழி இல்ல. எங்க உட்கார? பின்னாடி போனா ஆம்பளையார் வந்து உட்காருமே, நம்ம இங்க இந்த சீட்ல உட்கார்ந்துருவோம். என்ன ராணி இங்க வந்து பின்னாடி உட்கார்ந்துட்டே, வா முன்னாடி போவோம். ஆமா, அங்க உனக்கு எங்க இடம் இருக்கு முன்னாடி போறதுக்கு? அங்க ஒரு இடமும் கிடையாது. வா இங்க வந்து உட்காரு. அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இடம் கிடைக்காம தான் வேற நடு ரோட்ல தான் கிடக்கணும். பின்னாடினா ஆம்பளையாலும் உட்காருமே, கண்டக்டர் திட்டுவானே. நீ முத உட்கார சொல்லிவிட்டேன். கோவப்படாத ராணி, எனக்கே அந்த இடம் ஒழுங்கா தெரியாது. அவ்வளோ கூட வந்தாதான் கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் அவ்வளோ வர சொன்னேன். வேற சும்மா எதுக்கு வர சொன்னீங்க? என்னமோ கேட்டு போனா கூட நம்ம போயிடலாம். ஆனா இவ்வளோ கூட போனா பாரு எப்படி கேவலப்படுத்திட்டு டக்கலவன்னு. கண்டக்டர் அண்ணே, பஸ் வந்ததும் அவசர அவசரமா ஓடி வந்துட்டோம். கொஞ்சம் சட்னி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் பஸ் நிப்பாட்டுவீங்களா? அம்மா வண்டியில ஏறதா இருந்தா யாருமா இல்லைன்னா வெளியே வா. சரி ஏறிட்டோம். பாத்தியா என்னன்னு கேவலப்படுத்தியாலுவன்னு. நம்ம ஒரே பஸ்ஸா போயிருந்திருக்கலாம். லட்சம் இந்தாங்க வடை எடுத்துக்கங்க. ராணியக்கா, நீங்க ஏன் இதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கங்க. ஆளுக்கு ஒரு வடை, 4 வடை. அங்க ஆளுக்கு ஒரு வடையை நாங்க சாப்பிட்டுட்டோம். அதனால 2 வடை மறுபடியும் வாங்கிட்டு வந்தோம். ஆளுக்கு ஒண்ணு. இங்க வச்சு சாப்பிட்டாலும் வேற பஸ்ல வச்சு சாப்பிடணும் போல தோணும்ல. அதனால 4 வடையா வாங்கிட்டு வந்துட்டோம். ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கோங்க. ஏமா எனக்கு வடைலாம் வேண்டாம்மா. எனக்கு வேற என்ன பொருள் சாப்பிட்டேன்னா நெஞ்சுக்குள்ளே நிற்கும். டிராவலில் பஸ்ஸில் போகிற இடத்துல வாந்தி கிண்டி வந்துடும். எனக்கு வேண்டாமா, நீங்கள் தின்னுங்க. ராணியக்கா உங்களுக்காப்பா? எனக்கு வேண்டாமா, நீங்கள் தின்னுங்க. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. பங்கு கொடுக்கணுமே பார்த்தேன். இப்போ பங்கு கொடுக்க வேண்டிய வேலை இல்லை, மிச்சம். சரி அப்போ நாங்கள் சாப்பிட்றோம். வயது கோரி கிரி போட்டுறாதீங்க. எச்சு திட்டு நாங்கள் ஏற்கனவே தொப்புள்ள வச்சுட்டோம், மறுபடியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம். என்ன நீ சாப்பிடுங்களா? போய் உட்காருங்க, முத இருக்க இடமும் பெயர போகுது. பின்னாடிதான் இடம் கிடந்திருக்கு. முன்னாடி தான் எல்லாம் ஒத்த சீட்ல ஆம்பளை ஆளுவா இருக்காம வேணா பத்தி விட்டுட்டு போய் உட்காருவோமா? கண்ட்ரட்டு திட்ட போறாம்ல, போய் உட்காருங்க. ஓகே கூல். பத்தியா ஃப்ரீயா ஜாலியா போறோம். நம்ம டிக்கெட் கொடுத்து போற பஸ்ல யார் இருந்தோன்னு வை, இந்த வடை காசெல்லாம் வீணா போயிருக்கும்ல பஸ்காரனுக்கு. இப்போ நமக்கு வடை காசு மிச்சம். நம்ம வடையும் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா போலாம். இதுக்குத்தான் மகளிர் வண்டியில யாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஏறி இறங்கி நான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் பஸ்ல. எதுக்கு நீ இப்ப புரிஞ்சுதா லட்சு? புரிஞ்சுதம்மா, புரிஞ்சுது. கோவப்படாத ராணி, அவ்வளோ சொல்லியதும் சரிதானே. ஆமா, நீ எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இரு. அவ்வளோ என்ன சொன்னாலும் நம்ம அங்கே உடக்குடியில ஒரே பஸ்ஸா ஏறி இருந்தோன்னா நம்ம அப்பயே பாதி தூரம் போயிருக்கலாம். இறங்கி சாமியை விட்டுட்டு திரும்ப வந்திருக்கலாம். பிள்ளைகளோட ஒத்தையில வீட்டுல போட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு பஸ்ல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிஞ்சா போதும் அப்படின்னு சுத்திக்கிட்டு திரியாளுவ. நமக்கு அப்படியா சொல்லு? நம்ம ஒரு காரண காரியத்துக்காக போறோன்னா அது நடத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அதே எண்ணத்தோட இருக்கணும். நீ இவ்வளோலாம் கொடுத்துட்டு என்னன்னு கோயில் குழம்பு சுத்திட்டு வாரியே தெரில. ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போறோம். வேற எங்கேயும் தொலைஞ்சு போய் நிற்கப்படாதுல்ல. அவ்வளோ இருந்தால் வேணா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்கு தான், வேற என்ன. சரி நீ கோவப்படாத. இப்போ அவ்வளோ சொன்னேன் சரிதானே. நமக்கு ஒரே பஸ்ஸாக யார் இருந்தால் அவனுக்கு கொடுக்கணும், 50-60 ரூபா கொடுக்கணும். அதுக்கு நம்ம பேர் அவ்வளோ வாங்கி தின்னுட்டு வராளுவே. நமக்கு ஒன்றும் அது மிச்சம் இல்லையே. அவ்வளோக்கு தான் லாபம். நமக்கு என்ன லாபம் சொல்லு? நம்ம தானே ராணி வேண்டாம் இன்னும் சாப்பிடாதுக்கு. வாங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ அமைதியா இரு, எனக்கு தலை வலிக்குது. ராணியக்கா தலை வலிச்சதுன்னா ஒரு வடையை எடுத்து சாப்பிடுங்க. வேண்டாம்மா, தலை வலிக்கல, தலைவலி போயிட்டு. தலைவலி விலை கூடயே கூட்டு வந்தா எப்படி தலைவலி போகும்? இவ்வளோலும் சும்மா இருக்க முடியாது கழுவை. இவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாலும் நம்ம திட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. வாங்கிட்ட என்ன வரத்து வர அழுவை. டிக்கெட் தரனே, 4 மகளிர் டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட்டு கொண்டாங்க. அங்கே உட்கார்ந்துட்டு தான் நாங்க அங்க வந்து வாங்கணும்னு இருக்கீல. நீங்க எந்திரிச்சு வாங்க. அப்படி அதானே கொண்டு வந்து தாங்க டிக்கெட்டை. இந்த பிரி பஸ்ஸை விட்டாலும் தான் விட்டாங்க. ஒன்று பொம்பளை வேணும், வீட்டில் இருக்க மாட்டேங்குவே. ஒரே பஸ்ல ரவுண்டு தான். எங்க தான் போகுமோ என்னமோ தெரியல. உங்கமா இறங்குனா அங்கே இறங்குனா மறுபடியும் 3 கிலோமீட்டர் போனோம். ஏன்னே சிந்தாலக்கரை அங்கே அந்த கோயில் வெக்காளியம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே இறக்கி விட்டுருங்க. ஏன்னா அங்கெல்லாம் வண்டி நிற்காது. அது எப்படி நிக்காது? நாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்து ஏறி இருக்கோம். அதெல்லாம் நிக்கும்னு சொன்னாரு வடகடனே. நீங்க ஒழுங்கா அந்த இடத்துல நிப்பாட்டிருங்க சொல்லிட்டேன் அம்மா. ஏமா அங்க பாருங்க, நீங்க எத்தையாபுரத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆட்டோ கிட்ட பிடிச்சு போய்க்கிடுங்க. இல்லைன்னா வேற வண்டி பிடிச்சு போய்க்கிடுங்க. இந்த பஸ் அங்க நிக்காதுமா சொல்லிட்டேன். அப்ப அங்க இறங்குனா எந்த பஸ்னே பிடிக்காது? இவன் நீங்க இறங்கியாருல ஏதாவது ஒரு வண்டி வரும், பார்த்து யாருங்க. நீர் எப்படி இன்னைக்கு அதை இறக்கி விடாம பேருவியர்னு பாப்போம். அங்க பைபாஸ் கிட்ட தானே ஒரு நிமிஷம் நின்று இறக்கி விட்டுட்டு போனா என்ன? இறக்கி விடாம போனீங்கன்னா வீடியோ எடுத்து நெட்ல போட்டுருவாமா. என்ன வேணாலும் போடுங்கம்மா, போடுங்க. நிப்பாட்ட முடியாது, எங்களோட ரூல்ஸ் நாங்க சொல்லியாச்சு.
நீங்க அப்புறமா பஸ்ல இருந்து குதிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. பஸ்ல சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு. ஏலா உமா உட்காரு. நம்ம எப்படின்னா பார்த்து அதுல இறங்கி ஆட்ட கிட்ட பிடிச்சினாலும் போவோம். நீ சும்மா கண்டக்டர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. உங்களுக்கு ஒரு விவரமும் பத்தாது. இப்படிலாம் பேசினாதான் அவங்களுக்கு கொண்டு போய் இறக்கி விடுவாரு. அதுக்கு தான் சொன்னேன். ஒரே பஸ்ஸா போயிருந்தா அந்த பஸ்காரே இறக்கி விட்டாலும் விட்டுருப்பானா இருக்கும். ஏறி இறங்கி 7 பஸ் ஏறியாச்சு. போத இனிமே போய் உட்காரு. லட்சி என்ன இப்படி கோவப்பட்டது கண்டக்டரை விட? சும்மா அது ஒரு பிளான் போட்டு வந்துச்சு. நீ ஒரு பிளான்ல அதை சொதப்பி விட்டேன்னா வேற கோவம் வரதான் செய்யும். சும்மா கண்டக்டரை வேற 7:30 இழுத்துட்டு நடக்க. இப்படிலாம் பேசலன்னா கண்டக்டர்காரன் நிப்பாட்ட முடியாமா? நம்ம ஒரு பஸ்காரன் மாதிரியா குழஞ்சு பேசுவோம்ல அது மாதிரி. வேற வண்டிக்காரனா நம்மளும் கண்டக்டர்கிட்ட பேசினாதான் இறக்கி விடுவோம் பயந்து. பஸ் வர்றதே இப்பெல்லாம் அதிசயமா இருக்கு. கடைக்கு பஸ்ல பிடிச்சி ஏறி போலான்னா இவ்வளவு போக விட முடியாளுவ. வண்டிக்காரன் இடையிலேயே இறக்கி விடுறதுக்கு பிளான் பண்ணி ஆளுவ. சரி டிக்கெட்டை வாங்க. என்னமா இறங்குறீங்களா? எட்டயபுரத்துல இறங்கிட்டீங்களா? இங்கே இறங்குறீங்களா? ஏன்னா எட்டயபுரத்துக்கிட்டே இறங்கிக்கிடியும். நீங்க டிக்கெட்டை கொடுங்க 4 பேருக்கும். இந்தாங்க பிடிங்க. பரமசம் இறக்கி வச்ச பையனையே வியாழச்சாமி எடுத்துட்டு போயிருக்கான். தப்பு தானே? ஏன் தான் இப்படி பண்ணியான்னு தெரியல. அதை கொண்டு போய் அவன் என்ன பண்ண போறானா? காய்ச்சி கருப்பட்டி எடுக்க போறானா? கருப்பட்டி எடுக்கிறதுக்கு இல்ல, ரோட்டு சைட்ல வியாபாரம் பண்ணியதுக்கு 20 லிட்டர் குடத்துல இருந்த பையனையும் எடுத்துட்டு போயிருக்கான். எப்படியும் அவன் இன்னைக்கு 1000-1500 ரூபாய்க்கு மேல வித்து போடுவான். அவனுக்கு லாபம். மூச்சு பிடிக்க இருந்த மரத்துல யாரு இறங்குனவனுக்கு எல்லாம் இன்னைக்கு நட்டமா போய் நிற்கான். ஏன் தான் இப்படி பண்ணியான்னு தெரியல. இதுதான் என் மூளை கரெக்டா வந்து பணம் இறக்கி வச்ச உடனே பையன் தூக்கிட்டு போயிரியா வடலிக்கு நீரியுது. வடலையும் சும்மா முடியானுவ எப்ப கருப்பட்டி தூக்கிட்டு போனோட பக்கத்துல தான் இருக்கு. ரங்கு பட்டியில போட்டு பூக்கியா வச்சுட்டு போக முடியும்னு சொல்லுங்க. அது என்னமோ சரிதான். நான் இன்னும் பக்கத்துல பணம் ஏறிட்டு உடனே வாரதுனாலதான் நம்ம வடலையே எவனும் கை வைக்காம இருக்கானே நம்ம தெரியல. இருக்கும் ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இங்க ஆள் இருக்கணும் என்னமோ. வீட்டுல முன்னாடி பொம்பளை செய்வாங்க. வீட்டுல இடம் இங்க ஆள் இருக்கும் வடலிக்குள்ள பயந்து எவனும் வரான்டான். இப்போ யாரும் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப தனவட்டாகி போச்சு. தூக்கிட்டு பெரியானுவேன். முன்னாடி எல்லாம் நம்ம பணமத்து மூட்டுல எவ்வளவு இறக்கி வச்சுட்டு எங்க போய் எந்த சில்லாவில போய் கூட பணம் ஏறிட்டு வரும்போது எடுத்துட்டு போலாம். ஒன்னும் ஆகாது. யாராவது 1-2 பேர் மோந்து வேணா ஒரு குடிச்சிட்டு போவாங்களே. சரி ஒரு படையில கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு போவாங்களே. அப்படிதான் பண்ணுவாங்க. இப்படி போய் தூக்கிட்டு ஓட முடியாம யாரும். இப்போ விலை எல்லாத்துக்கும் அதிகமானதா இவன் தூக்கிட்டு ஓடிடியானுவேன். எவனையும் நம்ப முடிய மாட்டேங்குது. ஆமல நீ சொல்றது சரிதான். இந்த வெட்டா வெயிட்ல கடந்து இந்த காட்டுக்குள்ள காஞ்சிட்டு அடக்க நமக்கு தான் தெரியாதட கஷ்டம் என்னன்னு. என்னத்த சொல்லண்ணே ஒன்னும் சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை. நமக்கு சகலபடியா இன்னைக்கு வரல. அவரு அங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிருக்காரு. ஆமா வக்கீல பார்க்க முடியல. என்னாச்சு? வக்கீலு கொஞ்சம் உலாத்திக்கிட்டு தான் இருக்காரு போல இருக்கு. இனிமே கேஸு கூப்பிடும் போது வாங்கினாரு. என்னமோ தெரியல, பாப்போம். சரி கடவுளதான் நம்பட வேற நம்ம என்ன செய்ய. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அது எத்தனை வருஷத்தை இழுக்குமோ. ஆமா அதான் என்னன்னு தெரியல. சுமூகமா முடிஞ்சிட்டு இன்னும் பேச்சுவார்த்தையிலேயே முடிஞ்சிட்டுனா பிரச்சனை இல்லை, டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லாட்டினா கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சோன்னா வருஷ கணக்கா இழுத்து விடுவானுவேன். ஆமா நினைச்சுக்கிறேன். ஏதாவது பேச்சுவார்த்தையிலாவது முடிக்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. ஆமா என்னத்துல பார்த்து பேச சொல்லணும். இன்னைக்கு ஒரு தோட்டத்துக்கு தான் போக சொல்லியிருக்கு. அங்க போய் தோட்டத்தை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. என் வீட்டம்மாவும் அவிய வீட்டம்மாவும் எங்கேயோ கோயிலுக்கு போறதா சொன்னாவ. எங்கேயோ போறாவோ போல இருக்கு. அதனால இன்னைக்கு சாப்பாட்டு கதையை நம்ம தான் பாத்துக்கிடணும். இந்த கருவட்டை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் அஞ்சாச்சு போட்டு கருவட்டை கறி வச்சிருவோம். 2 முட்டையை வியாப போட்டேன்னு முட்டையெல்லாம் வாங்கி கொண்டு தான் வச்சிருக்கான் சதீஷ். முட்டையை வெந்துச்சுன்னா கருவட்டை கறிக்கும் முட்டைக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்டுருவோம். சரி சின்னத்துற. சரி நீங்க பயணி காய்க்கிறத பாருங்க, நான் இந்த சமையல் வேலையை பார்க்கேன். சரியா.